Good morning students, I am MRK. Today நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது Day 1 class adjoint matrix எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே குட். ஃபர்ஸ்ட் நம்ம 2x2க்கு ஜென்ரலாக adjoint எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணேன். செகண்டு ப்ரீஃபாக சொல்கிறேன். ஒரு கோஃபேக்டர்ன்றது எப்படி வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறணும். ஸோ ஃபஸ்ட்டு மைனர் அப்படின்றது என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் தான் கோஃபேக்டர் தெரிய முடியும். நம்ம 11th ஸ்டாண்டர்டில் ப்ரீவியஸ் கிளாஸில் படித்தது தான் மைனர் ஆஃப் ஏ அப்படின்றது. அதுக்கு நேராக உள்ள ரோவன் காலத்தையும் விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்து எழுதணும். அப்போ ஏக்கு டி, பிக்கு சி, சிக்கு பி, மைனர் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். ஓகே, கேபிட்டல் M11 அப்படின்னு சொல்லலாம். ஏயை டினோட் பண்ணுறது. கேபிட்டல் M12 அப்படின்றது பியை சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி கோஃபேக்டர் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லையில் நம்ம கேபிட்டல் A11 தான் நம்ம வந்து கோஃபேக்டரை அசியூம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு -1 ஹோல் பவர் I + J அப்படின்றது கான்செப்ட் எழுதிட்டு M11 அப்படின்றது மைனர் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். அந்த I + J அப்படின்றது என்னென்னா அந்த M11 சொல்கிறோம்ல, அப்போ எம்முக்கு ஐக்கு பதிலாக என்ன இருக்குது 1, ஜேக்கு பதிலாக என்ன இருக்குது 1 அப்படின்றத அர்த்தம். அதை தான் இங்கே போடணும் 1 + 1 அப்படின்ட்டு. அப்போ M11 இருக்குல்லடா, அந்த பஸ்ஸில் உள்ளது I, ரெண்டாவது உள்ளது J. அப்போ ஒன்று ரெண்டுமே ஒன்று தான் A11. அப்போ ஐயும் ஜேயும் ஒன்று தான். அந்த ரவுண்ட் பண்ணுறேன்ல அதுதான். அப்போ 1 + 1 என்ன ஆயிரும் 2 ஆயிரும். -1 ஹோல் பவர் 2 + 1 ஆயிரும். M1 வந்து டி தான், M11. ஓகே, அப்போ +2 வந்து டி தான் ஆன்சர். இதே மாதிரி நம்ம அந்த -1 ஹோல் பவர் I + J வந்து கான்செப்டை வச்சுக்கிட்டே கொண்டு வரணும். வச்சா தான் அது கோஃபேக்டர் கொண்டு சிம்பிள் உள்ளது. ஓகே, மறந்துடக்கூடாது. வெறும் மைனர் ஆஃப்ன்றது வேறு, கோஃபேக்டர்ன்றது வேறு. அப்போ அதுக்கு A12 அப்படின்னு 1 + 2 I + Jக்கு அப்போ 3ன்னு வந்துடும். மைனஸில் ஆன்சர் கிடைக்கும். சரியா சொல்கிறது? மைனஸில் ஆன்சர் கிடைக்கும். -C அப்படின்னு வரும். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. ரைட் ரைட், அதான் A12. நெக்ஸ்ட்டு A21 செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். சின்றது எலமெண்ட், கோஃபேக்டர் ஆஃப் சி. ஓகே, பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. இது A12. அப்போ -C. ஓகே குட். இப்படியே ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறத தெரிஞ்சுக்கிறணும். ஓகே, மைனர்ன்றது அதில் ஆப்போசிட் டைரக்ஷன் உள்ளதை அப்படியே போட்டு எழுதிடுற ஒவ்வொரு காலத்தை ரூபா மறைச்சிட்டு. பட் இதில் வந்து சைனை இன்க்ளூட் பண்ணணும். சரிங்களா? கோஃபேக்டரில் அதை A11, A12 அந்த மாதிரி அந்த எலமெண்ட்டு எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பிளேஸ்மெண்ட்டை வச்சு நம்ம செய்கிறது. ஓகே, பார்த்துக்க மறந்துடாத. நெக்ஸ்ட்டு கோஃபேக்டர் ஆஃப் சி, அதுக்குள்ளது M21க்குள்ளது A21 அப்படின்ற கேபிட்டல் AIJ அப்படின்றது தான் கோஃபேக்டரை டினோட் பண்ணுறது. கேபிட்டல் MIJ அப்படின்றது வந்து மைனர் மேட்ரிக்ஸை வந்து நம்ம டினோட் பண்ணுறது. ஓகே குட். அதே மாதிரி M21க்கு வந்து B இருக்குது. அப்போ A21க்கு வந்து -B வருது. நெக்ஸ்ட்டு ரைட்டு. அடுத்து கடைசியாக உள்ளது கோஃபேக்டர் ஆஃப் டிக்கு கண்டுபிடிக்க போகிறேன். கோஃபேக்டர் ஆஃப் டிக்கு கண்டுபிடிக்க போகிறேன். கோஃபேக்டர் ஆஃப் டிக்கு கண்டுபிடிக்க போகிறேன். ரைட். -1 ஹோல் பவர் A22 அப்படின்னு அர்த்தம். 2 + 2 4. அப்போ ப்ளஸ் ஆயிரும். சரிங்களா? +A தான் ஆன்சர் கிடைக்கும். இதை ஃபுல்லாக நான் இங்கே அரேஞ்ச் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோ. கோஃபேக்டர் ஆஃப் -1 ஹோல் பவர் 2. அப்போ 2 + 2 4 ஆயிரும். -1 + 1 ஆயிரும். அது கேபிட்டல் M22 வந்து A தான் இருக்குது. 1 × A தான். சரியா சொல்கிறது? ரைட், ஏ. அப்போ 4 இந்த எலமெண்ட்டுக்கும் கண்டுபிடிச்சிட்டேன். இது மாதிரி தான் நம்ம கண்டுபிடிச்சி செய்யணும். சரிங்களா? கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி டிரான்ஸ்போஸ் பண்ணால் தான் அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். பட் நம்ம வந்து லீடிங் டயகனல் இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதர் டயகனல் சைன் சேஞ்ச் பண்ணுன்னு சொல்கிறது வந்து நம்மளுடைய வசதிக்காக நம்ம சிம்பிளாக ஒரு கான்செப்ட் உருவாக்கிக்கிறது. ஓகே, பட் வந்து ரூல் வந்து இதுதான், ப்ரொசீஜர் இதுதான். கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி என்ன செய்யணும்? டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அப்போ மைனர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோ, கோஃபேக்டர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோ. ஓகே, வெரி குட். ஃபஸ்ட்டு டேக்குள்ளே இதுதான் கான்செப்ட்டு. ஓகே, பார்த்து நிதானமாக படிச்சுக்கோ. ரைட், இது எப்படி அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு பாருப்பேன். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் மைனர் வந்து M1, M2 அந்த மாதிரி சொல்லலாம். M11, M12, M21, M22 அந்த எலமெண்ட்டை பொறுத்து. அதே மாதிரி கேபிட்டல் ஏன்றது கோஃபேக்டருக்கு சொல்கிறது. ஏற்கனவே சொன்னல, திருப்பி நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா கான்செப்ட் புரிஞ்சுக்க நம்ம திருப்பி இதெல்லாம் வந்து பார்க்க முடியாது. நம்ம கான்செப்ட் புரிஞ்சால் தான் சென்டம் வாங்க முடியும். ஓகே குட். கோஃபேக்டர் அப்படின்ற எழுதுகிறேன், கண்டுபிடிச்சது ஃபுல்லாக. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா உனக்கு அட்ஜாயின்ட் ஏ கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஏக்கு ஃபஸ்ட் எலமெண்ட்டு கண்டுபிடிச்சது வந்து டி. செகண்டுக்கு வந்து என்ன இருக்குது
மைனஸ் சி, தேர்ட் ஒன் வந்து மைனஸ் பி, அடுத்து ஏ. இதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஓகே, பார்த்து ரைட். அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்றது அடுத்து. அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ், அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் டு டி. சரி, நான் அதே உனக்கு இதை எழுதி காமிச்சிருக்கேன், இப்படி தான் செய்யணும் அப்படின்றத எழுதி காமிச்சிருக்கேன். ரைட். டி மைனஸ் சி மைனஸ் பி ஏ. சரிங்களா, அதை டிரான்ஸ்போஸ் பண்ணால் தான் ஆன்சர் கிடைக்கும். அட்ஜாயின்ட் ஏ. ஓகே, பார்த்துக்கோ, மறந்துடாத. இந்த இடத்துல டி டி போட்டுக்கோ. ரைட், மறந்துடாத, ஏன்னா டி அதுதான் டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ரைட், குட். பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, அப்படியே கண்டினியூவாக பாரு. கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு ஏபிசிடி. இப்போ நான் ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். ஓகேயா, கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி ட்ரான்ஸ்போஸ் பண்ணதை ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் டு கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி ட்ரான்ஸ்போஸ் பண்ணுறேன்னு சொல்கிறோம்ல, அதை நான் டேரெக்டாக எழுதிட்டு ஆன்சர் எடுக்க போகிறேன். லீடிங் டயகனல் இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதர் டயகனலுக்கு சைன் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, அந்த லீடிங் டயகனல் இன்டர்சேஞ்ச் ஏ வந்து டின்ற இடத்துக்கு போயிடும், டின்றது ஏ என்ற இடத்துக்கு வந்து ரீப்ளேஸ் ஆயிரும். ஓகே, குட். டி ஏ. நெக்ஸ்ட் பிசி அப்படின்ற அதர் டயகனலுக்கு வந்து சைன் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் பின்றது மைனஸ் பின்னு மாறும். ஓகே, சைன் சேஞ்ச், இது இன்டர்சேஞ்ச், இது எப்போ லீடிங் டயகனல் இன்டர்சேஞ்சு. ரைட், மைனஸ் பி மைனஸ் சி. ஓகே, விச் இஸ் வந்து ரிக்வயர்டு அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் 2x2. ஒரு கான்செப்ட் எடுத்து சொல்லியிருக்கேன் சாதாரணமாக. ஏஐஜே டிரான்ஸ்போஸ் அப்படின்றது வந்து கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி டிரான்ஸ்போஸ் பண்ணுறத டேரெக்டாக எழுதியிருக்கேன். அப்போ எப்பயுமே நீ 2x2க்கு லீடிங் டயகனல் இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதர் டயகனலாக என்ன செஞ்சிரு, சைன் சேஞ்ச் பண்ணிடு. அந்த ஏஐஜே டிரான்ஸ்போஸ்ன்ற பயப்படாத, கோஃபேக்டர் அப்படின்றத மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். கோஃபேக்டர் அப்படின்றத டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இப்போ இந்த ஆன்சர் தான் அந்த நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சதில் வருதுவார். அப்படியே டேரெக்டாக நான் தனித்தனியாக கண்டுபிடிச்சதில் இருந்து இந்த பாரு, இந்த இதுக்கும் பாரு கம்பேர் பண்ணி பாரு, ரெண்டும் ஒன்றா இருக்குது பாரு. அப்போ நான் பெருசாக கண்டுபிடிச்சி காமிச்சேன் உனக்கு. பட் இந்த 2x2ல் சிறுசாக கண்டுபிடிச்சிட்டு உனக்கு சிம்பிளாக முடிச்சிட்டேன். இதைத்தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இதையே நீ ஃபாலோ பண்ணு, இதை தான் நீ ஃபாலோ பண்ணணும். ஓகே, நான் சொல்கிறது ஆமாம், ஏன்னா இதுதான் நம்மளுக்கு தேவையானது. ஆமாம், மைனரு கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி பெருசாக போகிறது உனக்கு தெரிஞ்சுக்கிறக்காண்டி கான்செப்ட்டுக்கு சொன்னேன். பட் நம்ம வந்து இந்த லீடிங் என்ட்ரி சேஞ்ச் பண்ணிவிட்டு அதர் டயகனல் சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணாலே போதும். ஓகே, சொல்கிறது பார்த்து நிதானமாக இது பண்ணிக்க. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு அதுதான் ஃபாலோ பண்ண போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே இதைத்தான் நாங்கள் என்ன செய்வோம், ஃபாலோ பண்ணுவோம். ஓகேயா, ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்குள்ளே சைன் வந்து உள்ளே இருக்குது, மறைஞ்சிருக்கு. ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ரெண்டு சைடும் சேஞ்சு ஒரே சைனாக வந்துடக்கூடாது. ஓகே, எங்கிட்டு பார்த்தாலும் ரோவை பார்த்தாலும் சரி, காலம் பார்த்தாலும் சரி. அதே மாதிரி 3x3க்கும் இருக்குது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இதைத்தான் நம்ம அந்த கோஃபேக்டரில் போடுறது, டேரெக்டாக போடுவோம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஒன்று சேர்ந்துடக்கூடாது. அந்த மாதிரி நீ அரேஞ்ச் பண்ணிக்க, வெவ்வேறு சைனாக இருக்கணும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் கடைசியில். ஓகே, தேர்ட் ரோ. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக இது பண்ணிக்கிறணும், ரெண்டு இதுவும் சேர்ந்துடக்கூடாது. அதனால் சிம்பிளை பார்த்துக்கு மாற்றி மாற்றி போடணும். ஓகே, குட். ஓகே, டுடே கிளாஸ் ஓவர். தேங்க்யூ.